சண்டே மார்னிங் ஃபேமிலியாக கிளம்பிட்டுங்க. எங்கே கிளம்பிட்டோன்னா மீன் வாங்க தான் கிளம்புனோம். ரொம்ப நாள் ஆச்சு ஃபேமிலியாக மீன் வாங்க போய். வீட்டிலேருந்து மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோங்க. எவ்வளோ வெயில் பாருங்கள். இப்போவே எங்கள் வெயில் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி ஆகிடுச்சு. மார்னிங் 9 மணி தான் ஆகுது, ஆனால் இவ்வளோ வெயில் ஆகுது. மார்ச்லலாம் இங்கே இருக்கவே முடியாதுங்க. செகண்ட்ராபாத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் நிறையவே இருக்கும். இப்போ பாப்பா அங்கே ஸ்கூலெல்லாம் கிராஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். அதுதான் எங்கள் பாப்பா சொல்லிகிட்ருக்கா. கொஞ்சம் தூரம் போன உடனே தாங்க மீன் விற்கிற ஷாப்பு தாங்க, வெளியே ரோட்டில் தான் விற்றுட்ருப்பாங்க. கிட்ட போனோடனே பயந்துட்டுங்க. காசிமேட்டில் கூட இவ்வளோ ஜனம் இருக்காதுங்க, ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ ஜனம். லேட்டாக வந்துட்டோம் போல், அதுதான் இவ்வளோ ஜனமாக இருந்துச்சு. வாங்க முடியுமா தெரியலன்னு பார்த்துட்டு இருந்தோம். என்னென்ன மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஃப்ரைக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு தான் வாங்க போயிருந்தோம். சரி ரொம்ப நேரம் ஆகுதே போயிடலாமான்னு பார்த்துட்டு இருந்தோங்க. அதுக்கப்புறம் எப்படியும் நல்ல வேலை மீன் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் கட் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து மீன் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு அந்த இடத்துல கொடுத்திங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்களே வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இல்லைனாலும் ஓரளவுக்கு மீன் நல்லா தாங்க இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல வந்து நாங்கள் மீன் வாங்குறது. எல்லா விதமான மீனுமே கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் மீன் வந்து பரவாயில்லைங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இந்த இடத்துல மட்டும்தான். அதனால தாங்க இங்கே வந்து வாங்கிக்கிறது. அந்த இதுதாங்க கட் பண்ணுற இடம். இதை கட் பண்ணுற இடத்துல வந்து மீன் வந்து கொடுத்துட்டாங்க. எங்கள் மீன் எடை போட்டு இப்போ கட் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மீன் தான், எங்களுக்கான மீன் தான் அவங்க கட் பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டுக்கார் வாங்கின்னு வந்துட்டாருங்க. நான் எப்படியோ மீன் வாங்கிட்டு வந்துட்டு ரொம்ப நேரம் நின்ன டயர்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு குடிச்சிட்டு இருந்தோங்க. 6க்கு ஒரு கரும்பு ஜூஸ் குடித்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் 20 ரூபாங்க. நல்லா இருந்துச்சு. கூலிங் கம்மியாக தான் இருந்துச்சு, பட் டேஸ்ட்டெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. அப்படியே வர வழியில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கறிவேப்பிலெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கிக்கின்னு வீட்டுக்கு வந்துட்டுங்க. இதுக்கப்புறம் தான் சமைச்சு சாப்பிட்ணும். ஓகே, பாய்ங்க.